ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகு சிங்கர் திருவடிகளே சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். 108 திவ்யதேசங்களிலே 11வது திவ்யதேசமாக அமைந்தருடையக்கூடிய திவ்யதேசத்தை பற்றி நாம் சிந்திக்கவிருக்கிறோம். அதுதான் திரு ஆதனூர். ஆதனூர் என்றால் என்ன பொருள், அதிலே என்ன விசேஷங்கள் என்று சிந்திக்கும் பொழுது, ஆ என்றால் பசு, ஆவான பசு தவம் செய்த ஊர், ஆ தவனூர் என்ற பெயர் நாளடைவிலே ஆதனூர் என்று மாறியது. திருமங்கையாழ்வார் பாடி துதித்து எம்பெருமானிடத்திலே வரம் பெற்றதா திரு ஆதனூர் என்று இந்த திருத்தலம் பேசப்படுகிறது. இந்த திருத்தலம் கும்பகோணத்தை அடுத்த சுவாமிமலைக்கு அருகாமையிலே அமைந்துள்ளது. இந்த தலத்தினுடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என்றால், செல்வத்திற்கு உரித்தான தலம். எப்படி? முதலிலே காமதேனுவை பற்றி சொல்லும் பொழுதே தேவலோக பசுவாக விளங்கிய காமதேனு, அந்த காமதேனு மகாலட்சுமியோடு தோன்றியது. கற்பக விருட்சம், காமதேனு, சந்திரன், சிந்தாமணி, மகாலட்சுமி இவை அனைத்துமே திருப்பார்கடலில் இருந்து அமுதம் பெறுவதற்கு முன்பாக புறப்பட்ட தெய்வீகமான விஷயங்கள். அதிலே இந்த காமதேனுவிடத்திலே நாம் என்ன கேட்டாலும் கொடுத்து கொண்டே இருக்குமா. அந்த தேவலோக பசுவான காமதேனு எங்கு வந்து தவம் செய்துள்ளது? இந்த ஆதனூரிலே தவம் செய்துள்ளது. அதற்கு தவம் செய்ய வேண்டும் என்று ஒரு விருப்பம். உலகத்தவருடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய, கேட்டாலே தரக்கூடிய காமதேனுவிற்கு தவம் புரிந்து பெருமாளை காண வேண்டும் என்று விரும்பிய பொழுது இந்த தலம்தான் அதற்கான தலமாக சொல்லப்பட்டு, தேவர் உலகத்தில் இருந்த காமதேனு பசு இங்கு சாதாரண பசுவாக வந்து நின்று ஸ்ரீமன் நாராயணனை குறித்து கடும் தவம் இயற்ற அதன் பயனாக எம்பெருமான் ஆண்டளக்கும் ஐயன், ஆண்டளக்கும் அப்பனாக பகவான் தன்னுடைய கருவறையிலே தன் பாதத்தின் அருகிலேயே காமதேனுவை எழுந்தருளச் செய்திருக்கக்கூடிய இந்த காட்சியை இந்த ஒரே திருத்தலத்தில் நாம் காண முடியும் என்றால், காணக்கூடிய மக்களுக்கு, கேட்கக்கூடிய மக்களுக்கு புரிந்துவிடும். செல்வத்திற்கான தலம் இந்த தலம்தான். கண்டிப்பாக அங்கு சென்று செல்வத்தை வேண்டும் அளவு பெற்றுக்கொள்ளலாம் என்பதை உணர்ந்து விடுவார். சரி, ஆழ்வார்களிலே அதிகமான பாசுரங்களை பொழிந்தவர், பெருமாளுடைய சாரங்கம் என்று சொல்லக்கூடிய வில்லின் அவதாரமாக கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலே திரு அவதாரம் செய்த திருமங்கை ஆழ்வார் முதலிலே சோழர் படையிலே ஒரு வீரனாக இருந்து, அதற்கு பிறகு தன்னுடைய திறமையால், உழைப்பால், முயற்சியால் படை தளபதியாக உயர்ந்து நின்று, அதற்கும் மேலாக சோழ மன்னனுடைய அன்பை பெற்று ஒரு குறுநில மன்னனாக விளங்கி, ஒரு கட்டத்திலே சிற்றின்பம் தான் அனைத்தும் என்று நினைத்துக் கொண்டிருந்தவருக்கு குமுலவல்லி நாச்சியார் என்ற நங்கையை கண்டவுடன் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வர, அவளோ நீர் வைஷ்ணவராக இருந்தால்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்ல, அவள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க தன்னை ஸ்ரீ வைஷ்ணவனாகவே மாற்றிக்கொண்டார். திருவரங்க கைங்கரியத்திற்காக தன்னுடைய தேசம், குறுநில தேசத்திற்கு என்ன செல்வங்கள் இருந்ததோ அவை அனைத்தையுமே செலவழித்தார். எந்த மன்னன் அரசராக அவரை அமர வைத்தானோ அவர் கேட்டார், நீ எனக்கு மாதந்தோறும் கப்பம் வழங்க வேண்டும். அதையும் மீறி அந்த மன்னருக்கு தர வேண்டிய கப்பத்தையுமே திருவரங்க திருப்பணிக்காக செலவிட்டார். காலம் கடந்து கொண்டே போனது. ஒரு முறை பொறுத்தான், 2 முறை பொறுத்தான், 3வது முறையும் குறுநில மன்னனான திருமங்கை மன்னன் கப்பம் கட்டவில்லை என்றவுடன் உடனடியாக பெரும் படைதனை நடத்தி சென்று திருமங்கை மன்னனையே எதிர்க்க சென்ற பொழுது, திருமங்கை மன்னன் கையறுபட்ட நிலையில் இருப்பதை பார்த்து அவருக்கு தன்னால் என்ற செல்வத்தை கொடுத்து, உன்னுடைய வீரம், உன்னுடைய திறமை, உழைப்பு சாமானியப்பட்டதல்ல, உன் தொண்டு தொடர்க என்று சொல்லி நகர்ந்தான். இதுவும் பெருமாளின் அருள் என்பதை புரிந்து கொண்ட திருமங்கை ஆழ்வார் ஒரு கட்டத்திலே அந்த மன்னர் தந்த செல்வத்தையும் தொலைத்து வறியவரானார். என்ன செய்வது? வைணவர்களுக்கு உணவு தர வேண்டும், திருவரங்க மதிலை எழுப்ப வேண்டும். என்ன செய்வார்? ஒரு கட்டத்திலே களவு தொழிலுக்கு சென்றார். கள்வராக மாறி வழிப்பறி செய்து
அதில் கிடைக்கக்கூடிய செல்வத்தை தனக்காக இல்லாமல் திருவரங்கநாதனுக்கே அவர் அர்ப்பணித்தார். அதுவும் போதவில்லை. சரி, அதற்கு மேலாக அந்த திருவரங்க மதிலை எழுப்பிய சமயத்திலே அந்த மதிலை எழுப்பக்கூடிய கைங்கரிய பரர்கள் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அதை எழுப்பியவர்களுக்கு, கட்டியவர்களுக்கு, ஊழியம் செய்தவர்களுக்கு ஊதியம் தர வேண்டுமே. என்ன செய்வது? இந்த எம்பெருமானை பிரார்த்தனை செய்கிறார் ஸ்ரீமன் நாராயணன். கொள்ளிடம் ஆற்றுக்கரைக்கு வர சொல்லி அங்கே என்னிடமிருந்து பெற்றுக்கொள் என்று சொல்கிறான். ஓடோடி செல்கிறார் தன்னுடைய ஊழியர்களோடு. கொள்ளிடக்கரையிலே பெருமாள் கையிலே ஒரு மரக்காலை வைத்துக்கொண்டு ஒரு எழுத்தாணியை வைத்துக் கொண்டு நிற்கிறார். வாரும் ஐயா, திருமங்கை மன்னரே, உமக்காகத்தான் வந்திருக்கிறேன் என்று சொல்ல வந்தவர் பெருமாள் என்பதை உணராத திருமங்கை மன்னன், வெறும் மரக்காலை வைத்துக் கொண்டிருக்கிறீர், எப்படி இவர்களுக்கு ஊதியம் தருவது என்று கேட்ட பொழுது, அப்பொழுது அந்த கையிலே மரக்காலை வைத்திருந்த அந்த நபர் சொன்னார், இங்கே வந்திருக்கக்கூடிய ஊழியர்கள் அனைவரையும் என்னிடத்திலே வரச்சொல். இங்கு இருக்கக்கூடிய ஆற்று மணலை மரக்காலால் நான் அளந்து போடுவேன். என் திருப்பெயரை சொல்ல வேண்டும். நாராயணா 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 என்று சொல்லும் பொழுது நான் அளந்து வெறும் மணலை போடுவேன். எந்த ஊழியர்கள் எல்லாம் உண்மையாக உழைத்தார்களோ அதற்கான ஊதியம் தங்கக்காசாக அதில் வந்து சேரும். ஒருவேளை அவர்கள் அந்த உழைப்பை முழுமையாக செய்யாமல் ஏமாற்றினார்களே ஆனால் மண்ணாகத்தான் இருக்கும். இன்னும் பகவான், அதாவது அந்த வடிவத்திலே இருந்த பகவான் சொன்னான். ஆனால் அவர்தான் பெருமாள் என்பதை திருமங்கை மன்னன் உணரவில்லை. சரி, இது ஏற்புடையதுதான் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொருவராக வரச் செய்தார் திருமங்கை மன்னர். சாக்கு பையிலே காண்பிக்கும் பொழுது நாராயண நாமத்தை சொல்லி அதில் இருக்கக்கூடிய ஆற்று மணலை பெருமாள் மரக்காலால் அள்ளி சேர்த்த பொழுது தங்கமாகவே, தங்க நாணயங்களாகவே பொழிய ஆரம்பித்ததாம். பலருக்கு உண்மையான அவருடைய உழைப்புக்கேற்ப அந்த மண் தங்க நாணயமாக, உழைப்புக்கேற்ற ஊதியமாக வந்து சேர்ந்தது. ஆனால் ஒரு சிலருக்கு வெறும் மண் தான் இருந்ததாம். கோபம் கொண்டவர்கள் யாரெல்லாம் இந்த கைங்கரியத்திற்கு காரணமாக விளங்கினாரோ அந்த நபரை துரத்த வேண்டும் என்று சொல்லி அவரை பிடிப்பதற்காக துரத்த ஆரம்பிக்கிறார்கள். செய்வதறியாது திகைத்த திருமங்கை மன்னன் இப்படி செய்கிறார்களே என்று நினைத்துக் கொண்டு அவர்களை துரத்தி செல்ல வந்த பெருமாள் கையிலே மரக்காலோடு எழுத்தாணியோடு இப்பொழுது சொல்லக்கூடிய திரு ஆதனூர் திருத்தலத்திலே பள்ளி கொண்டார். மறுகணம் வந்தவன் ஸ்ரீமன் நாராயணனே என்பதை உணர்ந்த திருமங்கை ஆழ்வார் பாசுரத்திலே கொண்டாடி மகிழ வந்தவர்களும் தங்கள் தவறை உணர்ந்து கொள்ள பகவான் அவர்களுக்கும் அருள்பாலித்து அவர்களுக்கேற்ற ஊதியத்தையும் வழங்கினான் என்பதுதான் இந்த திரு ஆதனூர் திருத்தலத்தினுடைய அற்புதமான வரலாறு. எனவே இந்த சன்னிதானத்திலே பெருமாள் உலகிற்கே படி அளக்கக்கூடிய பகவான் ஆண்டளக்கும் ஐயன், ஆண்டளக்கும் அப்பன் இந்த திருநாமத்திலே சயன திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். இந்த திருத்தலத்திலே அவரை நோக்கிய வண்ணம் யோக நரசிம்மரும் வீற்றிருக்கிறார். அந்த எம்பெருமானை பார்ப்பவர்களுக்கு வாழ்விலே மங்கள யோகம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அது மட்டுமா, அந்த பெருமாளை பிரதட்சணம் செய்து வரும் பொழுது பெருமாளுடைய கர்ப்ப கிரகத்திலே காமதேனு பசு பெருமாளின் திருவடியில் காட்சி தரும் வகையிலே அங்கே அற்புதமான வடிவம் நமக்கு சேவை சாதிக்கிறது என்றால் இந்த திருத்தலத்தின் மகிமையை எங்காலும் நாம் சொல்ல முடியும். அப்படியானால் நாம் தெரிந்து கொள்ளலாம், திரு ஆதனூர் திருத்தலத்திற்கு யாரெல்லாம் வர வேண்டும்? செல்வத்தில் குறைபாடு இருப்பவர்கள், கொடுத்த கடனை வசூல் செய்ய இயலாமல் தவிப்பவர்கள், வட்டிக்கு மேல் வட்டி கட்டிக் கொண்டிருப்பவர்கள், வறுமையிலே வாடிக்கொண்டிருப்பவர்கள், கடன்பட்டவர்கள். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று கம்பராமாயணம் சொல்லுகிறது. அப்படி கடனை வாங்கிவிட்டால் அடைப்பதே கடினம். அப்படியானால் நாள்பட்ட கடனையெல்லாம் அடைத்து தரக்கூடிய பெருமாளாக இந்த ரங்கநாதன் விளங்குகிறார். இவர் ஸ்ரீ ரங்கநாதனை பிரார்த்தித்தார். அந்த ரங்கநாதனே திரு ஆதனூரிலே ஆண்டு அளக்கக்கூடிய அப்பனாக, உலகத்திற்கே படியளக்கும் நாயகன் சயன திருக்கோலத்திலே இருந்து கொண்டு மகர்ஷிகள் புடைசூழ அருள்பாலித்து காமதேனு பசுவிற்கும் கருணை மழையை பொழிந்த எம்பெருமான் திருமங்கை ஆழ்வாருக்கு அவர்தன் ஊழியர்களுக்கு உழைப்பிற்கேற்ற பலனை தந்த பெருமாள் இந்த கலியுகத்திலே கடனால் தற்கொலை செய்து கொள்ள பல பேர் முயன்று விடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கும் வாருங்கள், லட்சுமி கடாட்சத்தை வழங்குகிறேன் என்று ஸ்ரீதேவி பூமாதேவியோடு காமதேனு பசுவோடு காத்து கொண்டிருக்கிறான் திரு ஆதனூரில். எனவே நாமும் வைஷ்ணவ திவதேசத்திலே 11வது திவதேசமாக விளங்கக்கூடிய
திரு ஆதனூர் செல்ல வேண்டும். ஆண்டு அளக்கக்கூடிய அப்பனான பகவானை காண வேண்டும். அவன் அருளால் சகலவிதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். திரு ஆதனூர் சென்று அரங்கனை கண்டு அனைத்து நலமும் பலமும் பெறும். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.